வீடியோட ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூகனை தான் காட்டுறாங்க. அதான் லாஸ்ட் எபிசோட் சொல்லியிருப்பாங்கல்ல, பொருட்டோட பூகாகன் அவேக்கன் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக, நம்ம தாத்தா வந்து அவங்க கூட ஃபைட் போறேன்னு சொல்லியிருப்பாரு. இத பார்த்து பொருட்டோவும், நம்ம நருட்டோவும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அடுத்த சீன் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹினாபி இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வந்து, "தாத்தா நீங்க இதில உள்ள வராதீங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க பொருட்டோன நீங்க உங்க பேரன் கூட பார்க்காம சண்டை போட ஆரம்பிச்சுருவீங்கன்னு" சொல்லிட்டு சொல்லுவான். அந்த டைம் சரி நம்ம தாத்தா என்ன பண்ணுவாங்க, "சரி ஓகே நீ சண்டை போடு. நான் சண்டை போட்டா இங்க ரொம்ப ஜாஸ்தியாயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம ஹினாபி கூட சண்டை போட விடுவாங்க. நம்ம பொருட்டோவும், நருட்டோவும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹினாபி கேட்பாங்க, "என்ன என் கூட சண்டை போட பயமா கேட்குறேன்னு" பொருட்டோல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க வாப்பா நம்ம சண்டை போட்டு காட்டுறேன். எனக்கு பூககன் அவேக்கன் ஆயிடுச்சு." நம்ம ஹினாட்ட கேட்பாங்க, "அண்ணாக்கு எதுவும் ஆயிடுமாப்பான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம நருட்டோ சொல்லுவாரு, "இது அவனோட ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னே நெனச்சுக்கோ. இது அந்த மாரி எதுவும் ஆகாதுன்னு" சொன்னோனே, பொருட்டோ வந்து அவனோட ஃபர்ஸ்ட்டு ஷேடோ க்ளோன் ஜூஸ் தான் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஹினாபியா டாக்க போயிடுவான். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு 2 ஷேடோ க்ளோன்ஸ அவன் கைய புடிக்க வச்சு பேப்பர் பாம் போட்டு அவன் கண்ணை மூட வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பான். அவன் வந்து இப்போ வரைக்குமே அந்த பியூகாகனை யூஸ் பண்ணி தானே இருப்பான். டக்குன்னு மேலே பார்ப்பான். யூகாகனுக்கு பிளைண்ட் ஸ்பாடே கிடையாது. உன் சக்கரவாணினால ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் மரத்து மேலே உட்காந்துட்டு இருப்பான். டக்குன்னு அங்கேருந்து ஒடிஞ்சு வந்து, "டேய் என்னடா பண்ணுற? நான் பியூகாகன் யூஸர்ரா. எனக்கு இதெல்லாம் தேவையே படாதுடான்னு" சொல்லி பொருட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னடா இது நம்ம கண்ணோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம நருட்டோவும் பொருட்டோவும் பார்த்துக்கிறாங்க செகண்ட். ஓகே திருப்பி சண்டே ஆரம்பிக்கலாம். நான் திருப்பி சண்டை போட ரெடின்னோடனே ஹினாபி ஓகே ஃபுல் பவரில் வராங்க. இந்த டைம் என்னன்னா ஒரு 2 ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி ஒன்றை தூக்கி போடுறான், இன்னொன்று அடிக்க வைக்கிறான், இன்னொன்று உதைக்க வைக்கிறான். அப்படி போட்டு டக்குன்னு குணாயை தூக்கி போட்டு அவங்க 3 பேர் 4 பேர் 4 திசையில் அடிக்க வைக்கும்போதோ டக்குன்னு ஒரு 360 டிகிரியை போட்டு முடிச்சு விட்ருவான் ஜென்டில் ஃபிஸ்ட்டு. அதை முடிச்சு விட்டோடனே அவள்தான் அவங்க ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாமே உடைஞ்சு போயிடும். இவனா கடைசியாக இருப்பான். "இந்த பார் உனக்கு ஒன்றுமே அவேக்கன் ஆகலை. நீ தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இனாமி போயிடுவாங்க. நான் பொருட்டோவை இதை அக்செப்ட் பண்ணிப்பான். நருட்டோக்கும் ஹிமாரிக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பொருட்டோ இப்படி பண்ணதே கிடையாது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நம்ம பொருட்டோக்கும் நம்ம நருட்டோ அப்புறம் என்னங்க நம்ம உள்ளே கூட்டிட்டு போயிட்டு நம்ம பொருட்டோவை உட்கார வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. நம்ம தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, "பொருட்டோக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? சரி விடுங்க நம்ம அது முதல்ல விட்டு சாப்பிடலாம் முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது நம்ம தாத்தா வந்து நம்ம நருட்டோக்கே ஊற்றி கொடுக்குறான். நம்ம ஹினாபி வந்து, "இந்தா சாப்பிடுது என் கையாலே செஞ்சுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "என்ன இது? சரி குடுத்து தொலை" அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் அம்மாளுக்கெல்லாம் இல்லை. டேய் டேய் எங்கள் அக்கா கூடலாம் என்ன கம்பேர் பண்ணாத. எங்கள் அக்கா சபையே சபாய்ப்பாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பொருட்டோ, ஹினாபி, ஹிமாரி இவங்க 3 பேருமே எந்திச்சு போயிடுறாங்க. நம்ம நருட்டோ அந்த தாத்தாவை மட்டும் தான் உட்காந்து பேசுகிறாங்க. என்னன்னா, பொருட்டோக்கு என்ன அவேக்கன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரில. அவன் பொய் சொல்கிற மாதிரியும் எனக்கு தெரில. அவனுக்கு அவேக்கன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் அவன் கண்டிப்பாக பொய் சொல்லல. அது மட்டும் கிளியராக தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்கிறான். அப்போ தான் அந்த தாத்தா சொல்கிறாரு, "எனக்கும் அது கிளியராக தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு எதுக்கு அவன் பிடிமானமாக இருக்கணும்? பிடிமானமா இருக்குன்னா, அது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா, அவனுக்கு ஏதோ அவேக்கன் ஆயிருக்கு. ஆனா, அது என்னன்னு தான் எனக்கும் தெரில. சரி, இனிமே வர காலத்துல அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நெக்ஸ்ட் சீன் வந்து அவங்க ஃபைட் பண்ண சீன்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எதுக்காக பொருட்டோ இவ்ளோ ஆக்ரோஷமா, எதுக்கு அவன் ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறான்னா, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு. அவன் ஏதோ ஒண்ணு வச்சுன்னு தான் பண்றான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்லும்போது, "சரி விடுப்பா. இப்படி எப்படி நீலாம் உடம்புலாம் எப்படி இருக்கு? மினாட்டா உன் ஃபேமிலிலாம் எப்படி போகுது? உன் அக்கா வேலைலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா நம்ம தாத்தா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, பொருட்டோ உட்காந்துட்டு இருப்பான். அதாவது அந்த கனவுல வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, உன்ட்ட இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானன்னு சொல்லிட்டு, அத பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா, நம்ம ஹினாவி வந்து சொல்லுவாங்க, "இன்னைக்கு நீ உண்மையாவே நல்லா ஃபைட் பண்ண. நீ ஏதோ ஒண்ணு ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிற. அது எனக்கு கிளியரா தெரியுது. ஆனா நீ பொய் சொல்லல. அதுவும் எனக்கு கிளியரா தெரியுதுன்னு" சொல்லும்போது, "என்ன நம்புறீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா, கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா நீ என் அக்காவோட பையன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாபி சொல்றான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அவங்க வந்து நல்லா பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பொருட்டோ யோசிக்கிறான். நான் எதுவுமே பொய் சொல்லல. என்ட்ட இருக்கிற கண்ண எப்படி நான் அவேக்கன் பண்றது? அத பத்தி இவங்கள்ட்ட எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு, அந்த நிலாவ பார்த்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான், அங்கேருந்து கிளம்பி வெளிய வந்துடுறான். வெளிய வந்து அந்த காசுகாமின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ பிக்சர் இருக்கும் தெரியுமா? அந்த பிக்சர பார்த்துட்டுமா நம்ம சாரடா வந்துடுறான். இந்த சாரடா கூட பேசிட்டு இருக்கான். "இந்த டைம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒக்கேக்கோட பையன்டா நீ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அந்த படத்த பார்க்க போலாமா அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போதும், நம்ம சாரடா இருக்கால்ல, அவ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போற மாரி அவனுக்கு தெரியும். அதாவது அந்த ப்ளூ ஷேட் அதாவது இந்த ரேம்பேஜ் மோட் போவாங்கல்ல, அவன் இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். கரெக்ட்டா பார்த்தா இவனுக்கு ஜோகன் அவேக்கன் ஆயிருக்கும். இவனுக்கு எப்படி அது அவேக்கன் ஆகுது? எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்னும் தெரில. சரி ஓகே. இவன் என்ன பண்ணிடுறான், அந்த ப்ளூ ரேஞ்ச பார்த்து பின்னாடியே ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு அவனும் உள்ள போயிடுறான். சரி யாராவது இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கனேங்கும்போதோ, அந்த மேல வந்து ஒருத்தன் நின்னுட்டுருப்பான். அந்த ப்ளூ ரேஞ்ச் வச்சுக்கிட்டு. யாரா இருக்கும்? ரொம்ப டவுட்டா இருக்கே! என்னது இது காசு காமவா? ஐய்யய்யோ! காசு காம தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஐய்யய்யோ! தலைவரே நீயா? என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டெல்லாம் ஷாக் ஆயிடும். டேய்! இது கண்டிப்பா அவர்லாம் இருக்க முடியாது. என்ன சும்மா கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வந்து ஏமாத்துறியா? அப்படின்னு சொல்லிட்டு கத்திர்றான் பொருட்டோ.
அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் காசு கம்மியாக ஃபிட்டாக 6 பேக்ஸில் வச்சுருப்பாருன்னு சொல்லும்போது டேன்னு சொல்லிட்டு குச்சி ஏன்டா 6 பேக்ஸ் வச்சு தான் காசு கம்மாவா ஏதோ கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் தொப்பை போட்டேன் அதுக்குன்னு எனக்கு காசு கம்மி இல்லைன்றியா பாரு எவ்வளோ சாப்பிடுங்க மாதிரி இருந்தா நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்னோம் பொருட்டோக்கெலாம் அல்ல டேய் என்னடா பண்ணுற டேய் நீ ஹீரோ மாதிரிடா ஏன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட்டு குச்சி வச்சு அடிக்க வரும்போது சாடை கரெக்டாக உள்ள தப்பிச்சு காப்பாற்றி விட்ருவா அதுக்கப்புறம் என்ன 2 பேருக்கும் சரியான ஃபைட் சீனு பொருட்டோ பாருங்க அவன் சட்டை கீஞ்சிச்சு இது என்னடா ஆசைப்பட்ட ரொம்ப காஸ்ட்லி ஷர்ட்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பான் அதுக்கப்புறம் என்னங்க இவன் வந்து சொல்லுவான் அந்த ரேம்பேஜ் மோடில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேம்பேஜ் மோடா என்னது சரி ஓகே எது வந்தாலும் பரவாயில்ல ஒன்றா சமாளிக்க சொல்லும் போட்டு கேட்பான் என்ன நம்புறியான்னு கேட்கும்போது நான் உன்னை நம்பலை நீ பண்ணுறது ஏதோ ஒன்று நல்லதான் பண்ணுறேன் அதை மட்டும் தான் நம்புகிறேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபைட் சீனுக்கு போவாங்க போட்டோ இங்கே வந்து கத்துறேன் தெரியுமா டக்குன்னு அங்கே வந்து என்ன பண்ணுவோம் ஒரு குதிக்கிற மாதிரி போட்டு அது பார்த்தா அது ஒரு ஷேடோ கிளப் மாதிரி இருக்கும் அதையும் அடித்து விட்ருவான் அதை கழுத்தை பிடிச்சி தூக்கி போடும்போதோ கரெக்டாக பின்னாடி இருந்து என்ன பண்ணுவான் சாரடா வந்து ஒரு வின் ஷூரிக்கன் மாரி ஒன்று வின் ஷூரிக்கன் தான் நினைக்கிறேன் அது சரி ஓகே அதை வந்து டக்குன்னு தூக்கி போடுவா பார்த்தா அது நம்ம பொருட்டோங்க லைக் இது வந்து நம்ம நருட்டோ சீரிஸ் கிளாசிக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதேமாதிரி தான் நம்ம நருட்டோ சாஸ்கி பண்ணிப்பாங்க அதே வந்து ஜென்ரேஷனாக பண்ணுறாங்க நெப்போட்டிசம் ஓகே அப்படின்ற மாரிக்கே அட்டா பார்த்து அவனை அச்சு போட்டுடுறாங்க அச்சு போட்டதுக்கப்புறம் அவனுக்கு திரும்ப ஜோகன் அவைக்கணும் அது பார்த்தா அந்த ப்ளூ ஷேட் வந்து அங்கேருந்து போயிடுது அதை வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்ற மாரி கண்ணு ஒரு சிம்பிள் காட்டிகிட்டே போயிட்டே இருக்குது இவனுக்கும் அந்த ஜோகன் பவர் வந்து முடிஞ்சுது என்னன்னா இந்த காசுக்கு அமைப்பை கட்டி போட்டாங்க கட்டி போட்டு இவன் எதுக்காக இதான் பண்ணா யார் சரி நான் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் சென்சைட்டை போயிட்டு அதாவது இவங்க என்ன பண்ணாலுமே ஏதாவது ஒரு ஃபைட் சீன் ஏதாவது வந்தால் இவங்க ரிப்போர்ட் பண்ணி இவங்க சென்சைட்டை போய் ஆக்சுவலியே பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோட வீட்டில் தான் கட்டுறாங்க நீ இந்த கண்ணாடி எடுத்துக்கலையே சொல்லும் போது ஹீமா எடுத்துட்டு நீயே வச்சுக்கோ நான் அது இல்லைனாலும் ஹீரோ தான் சொன்னேன் அது ஹீமரில் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறான் நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஷிக்கடாய் மிட்சுக்கி பொருட்டோ எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னாச்சுரா அதை நீ ஏதோ அவைக்கன் பண்ணன்னு போனியே அது என்ன நியூஸ் கேட்கும் போது கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னோம் ஷிக்கடை வந்து கொஞ்சம் பாடம் இப்போ ஓகேவாக இருக்கான் இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டாடா